இலங்கா நகரை அனுமன் அக்கினிக்கே இரையாக்கி விட்டான். அற்ப குரங்கு நமது நகரத்தையே சீக்கிரையா போய்விட்டது என்றால் இங்குள்ள அனைவருமே உயிர் மேல் ஆசை வைத்து விட்டதாக அர்த்தமா? அல்லது உங்கள் வீரமெல்லாம் குந்திவிட்டதா? வேண்டுமென்றே இருந்து விட்டீர்களா? இல்லை அந்த விலங்கினத்தை விளையாட விட்டு வேடிக்கை பார்த்தீர்களா? துடிக்கிறது. உங்கள் மனம் துடிக்கவில்லை, உணர்ச்சி இல்லை, மாறவில்லை. அண்ணா, மானத்தை பற்றி பேசுகிறோம். மார்த்தானின் மனைவியை நம் நாட்டிலே வைத்திருக்கிறோம். ராமச்சந்திரமூர்த்தி இளையவர் இங்கு வந்து சென்ற அனுமதி இலங்கையின் எல்லைக்கு வந்து விட்டார்களா? என் ஐயன் வந்து விட்டாரா? என்னை அழைத்து செல்ல என் சுவாமி இலங்கைக்குள் நுழைந்து விட்டார். ஆம் தாயி, யுத்த பேரிகு முழங்கி சந்தநாதம் கேட்கிறது. இலங்கையிலிருந்து போர்ப்படைகளும் புறப்பட்டு விட்டன. இனி நெருங்கி விட்டது ராவணனுக்கு அழுகாலம். வணக்கம் அண்ணா. கும்பகர்ணா, போர்க்கோலம் பூண்டு விட்டேன். எனக்கு நல்ல ஆசி கூறி அனுப்புங்கள். வெற்றியோடு திருவா. படக்களத்திலே நீ கால் வைத்ததும் பகைவர்கள் செத்தார் என்ற செய்தி சொல்லி அனுப்பும். என்ற காரணத்திற்காக நம் கூட்டத்தார் ஒரு போராட்டத்தையே நடத்தப் போகிறோமே என்பது எண்ணி பார்க்கும் போது என் மனம் சிறிது சஞ்சலப்படுகிறது. கும்பகர்ணா, உனக்கு உறக்க வரும் நேரம் நெருங்கி விட்டதா அல்லது விபீஷன் நிழல் உண்மையில் பட்டு விட்டதா? என்ன உலகிறாய்? சமையலின் ஆணையடாகுது. இல்லை, இலங்கை வேந்தனின் கட்டளை. புறப்படு போருக்கு. கொன்றுவா அனைவரையும். நல்லது என்றே. உணவளித்த வீட்டிற்கு கும்பகர்ணன் ஒரு காலம் துரோகம் நினை சென்று வருகிறேன். ஆகாசரத்தை துடுத்து விட்டான். அவன் விளைவுதான் இது. இனி சஞ்சீவி மூலிகை இருந்தால் தான் இளையவர் முதல் எல்லோரும் பிழைப்பார்கள். இல்லை, இதோ புறப்பட்டு விட்டேன். விரைவில் திரும்பி வருகிறேன். ராம் ராம். தம்பி லக்ஷ்மணா, தம்பி, என் பொருட்டு நீ இந்நிலை அடைய வேண்டுமா? அண்ணலே, கவலை வேண்டாம். சஞ்சீவி மூலிகையோடு வருகிறேன் என்று மாருதியார் சென்றிருக்கிறார். வந்து விடுவார். லக்ஷ்மணா, அண்ணா அவசரப்படாது. இல்லை அண்ணா, அவனை வென்று விட்டால் உங்கள் முகத்தில் விழிப்பேன். உத்தரவு கொடுங்கள். வெற்றி உனக்கு. போய் வா. கொல்ல முடியாதவர்கள் வெல்ல முடியாதவர்களை எல்லாம் சென்று இறுதியில் தங்கள் உண்மை சகோதரரான கும்பகர்ணனையும் கொன்று விட்டார்கள் அந்த ராமலக்ஷ்மணர்கள் என்றார். வீரலட்சுமி நம்மை விட்டு விலகிவிட்டார் என்றுதான் அர்த்தம். சுவாமி, என் தெய்வமே, என் உயிரே, ஒரு நல்ல முடிவிற்கு வாருங்கள். நாம் சீராட்டி பாராட்டி வளர்த்த வெற்றி வீரன் மேகநாதனும் படைக்களத்திலே அவர்களை வெல்ல முடியாத அரும்பாடுபடுகிறானாமே. மண்டோதரி, உன்னை யார் இங்கே வர சொன்னது? வீரமானவர் வேந்தன் மனைவியானி வெட்கமாக இருக்கிறது. நீ வேதனைப்படுவதை பார்த்து வென்று விடுவான் என் மைந்தன் அனைவரையும். சென்றுவானி. பிரபு, என்ன மகோதரா, வெற்றி செய்தியோடு வந்திருக்காயா? இல்லை பிரபு. என்ன விஷயம்? சொல்ல மனம் இடம் தரவில்லை வேந்தே. சொல்லு சீக்கிரம். அந்த இளையவன் கணையா மேகநாதனும் ஆவி திறந்து விட்டார். மேகநாதா! என் சாவிற்கு ஈமச்சடங்குகளை முடிப்பான் என்று இணை பெற்றேன். இன்று அவன் சாவிற்கு இறுதி கர்மங்களை செய்யும் நிலையை நான் அடைந்து விட்டேன். மகோதரா, புறப்பட்டு விட்டேன் என்று நானே தொடரட்டும் எல்லா சேனைகளையும் பின்னே
அனைவரையும் அழைத்து விட்டு திரும்புகிறேன். ராவணா, ஏன் தலை குனிந்து விட்டாய்? எங்கே உன் வீரம்? இதுவரை உனக்கு வெற்றியை தேடித் தந்த ஆயுதங்கள் எல்லாம் தரையில் கிடக்கிறதே. ஏன்? என் நிலை வந்தாலும் மனிதன் முறை தவறினால் எல்லா சக்திகளும் மறைந்துதான் தீரும். இப்போது உன்னை கொல்லலாம், சித்திரவதையும் செய்யலாம். இருப்பினும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய சகல அம்சங்களும் படைத்தவன் நீ. ஆகவே